ஆஷாட நவராத்திரியின் 3ஆம் நாள் வழிபாடு ஜூலை 17ஆம் தேதி திருதியை அன்று வருகிறது. இந்நாள் சங்கட வாராகி என்று அழைக்கப்படுகிறது. காலை அல்லது மாலை 6 மணி முதல் 8 மணி வரை வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து மகா வாராகி அம்மனின் திருவுருவ படத்திற்கு அல்லது விக்கிரகத்திற்கு மலர் மாலைகள், குறிப்பாக சிவப்பு நிற மலர்கள் மற்றும் தாமரை சாற்ற வேண்டும். அம்மனுக்கு உகந்த நைவேத்தியங்களான தயிர் சாதம், சுண்டல், பழங்கள் அல்லது பானகம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றையாவது வைக்கலாம். மந்திரம்: வாராகி மூல மந்திரம் அல்லது வாராகி காயத்ரி மந்திரத்தை 9 அல்லது 108 முறை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்மனுக்கு உகந்த மந்திரம்: ஓம் வராக முக்யை வித்மஹே லும் தண்டின்யை தீமஹி தன்னோ வாராகி பிரசோத்யாத். ஆஷாட நவராத்திரியின் 4வது நாள் வழிபாடு ஜூலை 18ஆம் தேதி வருகிறது. அவதாரம்: இந்த நாளில் அன்னை வாராகி தேவியின் உக்ர வாராகி வடிவத்தை நினைத்து வழிபட வேண்டும். விசேஷ நேரம்: காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலான நேரம். அலங்காரம்: வாராகி அம்மனின் திருவுருவ படத்திற்கு அல்லது சிலைக்கு சிகப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களை சூட்டி அலங்கரிக்க வேண்டும். நைவேத்தியம்: அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான இனிப்பு பொங்கல், தயிர் சாதம், சுண்டல் மற்றும் மாதுளம் பழம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைக்கலாம். மந்திரம்: வாராகி தேவியின் அருள் பெற தினமும் கீழ்க்கண்ட மந்திரத்தை அல்லது மூல மந்திரத்தை 11 அல்லது 27 முறை உச்சரிக்கலாம். ஓம் வாராகி தேவியை வித்மஹே தண்டஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராகி பிரசோத்யாத். இந்த நாளில் அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வது குடும்பத்தில் உள்ள தடைகளை நீக்கி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். ஆஷாட நவராத்திரியின் 5வது நாள் வழிபாடு ஜூலை 19, 2026 அன்று வருகிறது. அலங்காரம்: தூம்ரா வாராகி தேவிக்கு சிவப்பு நிற ஆடை அல்லது மலர்களை அணிவித்து அலங்கரிக்க வேண்டும். நிவேதனம்: அம்மனுக்கு உகந்த நைவேத்தியங்களான தயிர் சாதம், சுண்டல் அல்லது பானகம் படைக்கலாம். வாராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நற்பலன்களை தரும். ஆஷாட நவராத்திரியின் 6வது நாள் ஜூலை 20ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் வாராகி அம்மனின் திருவுருவ படம் அல்லது சிலையை ஒரு பலகையில் வைத்து சுத்தமான மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். காலை மற்றும் மாலை வேளையில் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நைவேத்தியமாக அம்மனுக்கு மிகவும் பிடித்தமான எளிமையான பிரசாதங்களை படைக்கலாம். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, மாதுளை, சர்க்கரை வள்ளி கிழங்கு,